அவனிங்க தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்த தீர்க்கதரிசிகளை வாளால் அறுத்தார்கள், கல்லறிந்து கொன்றார்கள். தீர்க்கதரிசிக்கு என்னைக்குமே மதிப்பு கிடையாது. ஏன்னா உள்ளத உள்ளபடி சொல்லுவான், உள்ள இருக்கிற ஓட்டையை சொல்லுவான். அதனால தீர்க்கதரிசியை ஒருத்தனும் விரும்ப மாட்டான். அதனாலதான் நம்ம ஊர் தீர்க்கதரிசி அந்த மாதிரி ஓட்டையே சொல்றது இல்ல. எல்லாமே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கள்ள நோட்டை அடிக்கிற இன்னும் அடி. ஏன்னா காணிக்க நிறைய வருங்கிறதுனால. அந்த நாட்கள் தீர்க்கதரிசிகள் அப்படி இல்லை. தேவன் சொல்லுகிறதை தைரியமாக சொன்னவர்கள். சகரியா என்கிற இளைய தீர்க்கதரிசியும் அப்படித்தான் செய்தான். மிகாயா என்கிற வாலிபனும் அப்படித்தான் செய்தான். அப்படித்தான் வேதம் முழுவதும் பார்க்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசிகளை அவன் மதிக்காததினால தேவன் ஒன்று செய்தார். என்ன செய்தார் என்பதை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் முதல்ல வாசிக்கலாம். அதை வாசித்து அதற்கு பின்னதாக நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம் 27வது வசனத்தை 28வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஆண்டவர் ஒரு மனுஷனை கையில் எடுக்கிறார். அவனுடைய பெயர் யெரொபெயாம். யெரொபெயாம் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால் சொல்லுங்கள். சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதுடைய நகரத்தில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தபோது யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். சாலமோன் appointed a servant. நல்லா கவனிங்க. ஒரு வேலைக்காரனாக யெரொபெயாம் என்கிற ஒரு வாலிபன் சாமர்த்தியம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய தாய் விதவை. He was a son of a widow. அந்த தாய் விதவையின் மகனை எடுத்து தன்னுடைய காரியங்களை கவனிக்கிற ஒரு வேலைக்காரனாக சாலமோன் ஏற்படுத்தினான். நன்றாய் கவனிங்களையா. வேலைக்காரனாக, விதவையின் மகனாக, அப்பாவின் முகத்தை கண்டிராத, அப்பாவை என்று கூப்பிடுவதற்கு தன்னால் இயலாதபடி அப்பாவை பார்த்திராத இந்த யெரொபெயாமை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். Listen sir, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் கவனத்தை நன்றாக செலுத்தி இந்த மனிதனை கொஞ்சம் பாருங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய கோபம் சாலமோனின் மேலே பற்றி இருந்ததினால் சாலமோனுக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு காரியம் செய்கிறார். வாசியுங்கள் 29வது வசனத்தில் மறுபடியும் வாசி. அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை புதிய சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். நல்ல கவனிங்க. Just think. இந்த படத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டாங்க. யெரொபெயாம் வாஞ்சிக்கவில்லை. யெரொபெயாம் ஒரு வேலைக்காகத்தான் வெளியே போகிறான். வழியிலே தீர்க்கதரிசி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவனுக்கு முன்னதாக ஒரு டிராமாவை காட்டுகிறான். தன்னுடைய புது சால்வை 12 துண்டாக கிழிக்கிறான். இவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னடா அது தீர்க்கதரிசி என்னமோ சொல்ல போறாரு. தன்னுடைய புது சால்வையை எடுத்து 12 துண்டா கிழிக்கிறாரா என்ன என்று விளங்கவில்லை. யெரொபெயாம் பிரமித்து நிற்கிறான். அப்பொழுது தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுகிறார். Thus saith the Lord. தேவன் இப்படி சொல்லுகிறார், 10 துண்டு நீ எடுத்துக்க, 10 துண்டு எடுத்துக்க. வழியில போன ஒருவனை, தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு வேலைக்காரனை, ஒரு விதவையின் மகனை கூப்பிட்டு
12 கோத்திரத்துல 10 கோத்திரத்துல கர்த்தரே உனக்கு தரார்னு சொல்லுகிற ஒரு மேன்மையான காரியத்தை கேள்விப்பட்ட யெரொபெயாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க இங்க கூட்டம் முடிஞ்சு போறீங்க, வர்ற வழியில யாராவது ஒரு தீர்க்கதரிசி உங்களை பார்த்து சவுதி அரேபியா, டோஹா, குவைத், அதுக்கு பிறகு துபாய், அபுதாபி எல்லாத்துலேயும் ஒன்னே ஒன்று ஓமன் மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் நீ தான், ஏமன் மட்டும் விட்டுட்டு, ஏமனை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா ஏழை நாடு, அதை விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் உனக்கு தருவேனா நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? என்ன செய்வீங்க? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் அப்படித்தானே பாடிருப்பீங்க. என்ன உண்மையுள்ளவன் என்று கண்டு, உடனே ஒரு வசனமும் சொல்லிடுவீங்க, உண்மையுள்ளவன் என்று கண்டு என் கையில இவ்வளவு ஒப்பு கொடுத்த ஆண்டவருக்கு சோத்திரம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவனை திடீரென்று எதிர்பாராத விதமாக அவனால் தாங்கிக் கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ கூடாத அளவுக்கு திடீரென்று உயர்த்துகிறார். தேவன் உயர்த்துகிறார். தேவன் அவன் கைகளிலே 10 தருகிறார். 12 10 எடுத்து அவன் கையிலே தருகிறார். 10 பெற்றுக்கொண்ட யெரொபெயாமுக்கு ஒரே ஒரு கட்டளையும் கொடுக்கப்படுகிறது. வாசிக்கலாம், அந்த வசனங்களை வாசிக்கலாம். அதே 11வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்ப மெல்ல வாசிக்க. 37வது வசனத்தை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இங்க நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வசனத்தை கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் மற்ற மொழிகள்லயும் படிச்சீங்கன்னா, உனக்குள்ள ஒரு சொப்பனம் இருந்தது இல்லப்பா, நீ அப்படியே தான் கனவு கண்டு சாலமோன் உன்னை அங்க அனுப்புவான் இங்க அனுப்பான், நம்மளுக்கும் ஒரு ராஜாவாகிறதுக்கு ஒரு நாள் சான்ஸ் கிடைக்காதா? நம்மளையும் ஒருத்தர் ராஜாவாக்க மாட்டாங்களா? நீ மன விருப்பம் கொண்டிருந்தால, உன்னுடைய ட்ரீம், உன்னுடைய டிசைர், உன்னுடைய விருப்பத்தின்படி உனக்கு செய்யணும். பக்கத்துல உன் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ என்னெல்லாம் சொப்பனம் பார்த்தியோ, என்னெல்லாம் வாஞ்சித்தியோ, அதுபடியே உனக்கு செஞ்சுட்டப்பா. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்து அப்படின்னு சங்கீதம் 37 பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல் கேட்பார், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்வார். ஆனா இப்ப மன விருப்பம் சொன்ன உடனே கொஞ்சம் உடனே நம்ம கோட்டை கட்டிடக்கூடாது. ஹலோ, இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா நிறுத்தி நிதானமா தியானிக்க வேண்டிய வசனங்கள். உன் மன விருப்பத்தின்படி தான் நான் உனக்கு தரேன். You are always dreaming. ஆமா, கண்ணாடி பாட்டில் விற்கிற ஒருத்தன் கூடையில வச்சு கண்ணாடி பாட்டில் வித்துக்கிட்டே போனான். ஒன்னும் விற்க மாட்டேன்ட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு பசியில ஒரு அரசு மரத்துக்கு அடியில கூடைய வச்சு இவன் படுத்து தூங்கிட்டான். தூங்கும் போதே யோசித்தான், எத்தனை பாட்டில் விற்றுனா அதுக்கு பிறகு 100 பாட்டில் வாங்குவேன், 100 பாட்டில் வாங்கி அதுக்கு பிறகு 1000 பாட்டில் வாங்குவேன், அதுக்கு பிறகு 1000 பாட்டில் வாங்கி அதுக்கு பிறகு நானே ஃபேக்ட்ரி போடுவேன், அதுக்கு பிறகு ஃபேக்ட்ரி போட்டு பெரிய ஆளாயிருவேன், முதலாளி ஆயிடுவேன், ஃபேக்ட்ரி உண்டாக்குறதே பாட்டில் உண்டாக்குறதே நான் ஆயிடுவேன், அதுக்கு பிறகு பெரிய ஒரு மனைவியை கல்யாணம். இதுக்குள்ள பாதி தூக்கத்தில் போயிட்டான். அப்படியே யோசித்து தூக்கத்தில் போயிட்டான். மனைவி எனக்கு வரும்போது டாம் டீம்னு வரணும், ஏன்னா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், பணக்காரன் ஆயிடுவேன். வர்ற மனைவி அப்படிதான் வருவா. ஆனா நான் அவளுக்கு சொல்வேன், கால் மேல கால் போட்டு சொல்வேன், எனக்கு ஒரு காஃபி கொண்டு. அவ பெரிய இடத்துல இருந்ததுனால மாட்டேன்னு சொல்லுவா. உடனே ஒரு மொத்த கொடுப்பேன்னுட்டு கூடை விட்டு எறிஞ்சா இருந்த பாட்டிலும் போச்சு. பக்கத்துல வந்து கை பிடிச்சோங்க, சொப்பனம் பாருங்க, உருப்படியா பாருங்க. உருப்படி இல்லாத சொப்பனம் பார்க்காத. அல்லேலூயா. சிலர் இப்படித்தான் மன விருப்பனோட கொடி கட்டி பறக்கும். அது மனம் ஒரு குரங்கு இல்ல, மன ஆபிய ஓடும் பறக்கும்.
அப்படியே பறக்கும். நான் அப்படியானா எப்படி இருக்கும், இப்படியானா எப்படி இருக்கும், அப்போ இன்னும் பொருள் நிறைய சேர்க்கணும், இன்னும் பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களா? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வாசிக்கலாம். வேகமா சில வசனங்களை வாசிக்கலாம். இங்க கை வச்சீங்க, இங்க நம்ம திரும்ப வரப்போறோம். 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்குன்னு பாக்குறான். அங்க பவுல் தீமோத்தேயு என்கிற இளைஞனுக்கு எழுதுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு தெரியும், அதனால வாசிக்கலாம். 9வது வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்களா இருப்பது தவறல்ல, ஆனா ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவித இச்சைகளினால் என்ன செய்யறாங்க? விழுகிறாங்களா? முதல்ல விழுவாங்க, அதுக்கு பிறகு 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 11வது வசனம். எல்லாவற்றையும் நீயோ தேவனுடைய மனுஷனே, பக்கத்துல கை பிடிச்சுங்க, நீயோ சொல்லுங்க, நல்ல தைரியமா சொல்லுங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, ரொம்ப பெரிய சொப்பனம் பார்த்துக்கிட்டு அதுக்காக ஓடி ஒன்னையே குத்தி கிழிச்சு கருவாடாயிராங்க. நல்ல கவனம். இன்னும் அத்தான் இன்னும் சம்பாதிக்கத்தான் அத்தான போட்டு நீ படுத்துற பாட்டுல அவனு ஓட ஓடு 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 ஓடு. ஏன்னா வா விருப்பம் அப்படி இருக்குது. அவன் மட்டும் 3 மாடி கட்டடம் கட்டலாம், நான் 4 மாடி கட்டடம் கட்டுவேன். அவன் மட்டும் 2 ஃபேக்டரி உண்டாக்கலாமா, நான் 4 வைப்பேன். அவன் மட்டும் இங்க இருந்து இங்க வரைக்கும் காப்பு போடலாமா, நான் இங்க இருந்து இங்க வரைக்கும் போடுவேன். போடு, என்னத்தையும் போடு. இது கிறிஸ்தவ வட்டாரத்திலையும், அதுவும் பெந்தெகோஸ்தே வட்டாரத்திலையும் பெருசாயிடுச்சு. அன்னைக்கு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டோம் நாங்க, அன்னைக்கு மாணிக்கத்துக்காக மண்ணை விட்டு விடுவோமே. என்ன பாட்டு மாறிய போச்சு. அதுக்கான கடைக்கு டிவியில வர்ற உங்க பிரசங்க இங்க வந்தாருன்னு கேள்வி, கோடிகள் ஆண்டவன்ட்ட கோடிகள். நானும் சொல்றேன் கோடிகள் கல்லறையில போடும்போது போடுவாங்க, கண்டிப்பா கோடி வஸ்திரம் போடுவான். நல்லா கவனிங்க. They are all making you fools. ஐஸ்வர்யம் இருக்கிறது தப்பு இல்ல, நிறைய சம்பாத்தியத்தை கர்த்தர் கொடுத்துறாங்க தப்பு இல்ல, உன் கைகள் நிறைய உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினா தப்பு இல்ல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நிச்சயமா. ஆனா எதுக்கு கொடுக்கிறாரு? அதே அதிகாரத்தில் எழுதியிருக்கு, வாசிக்கலாம். அந்த 6வது அதிகாரத்தில் இன்னொன்னு 17வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறது தப்பு இல்ல, ஐஸ்வர்யவானா விரும்புறது தப்பு. ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பது தப்பல்ல, ஆனா எப்படி இருக்கணுமா? இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக, அதாவது இந்த பூமியில் எல்லாரும் ஜீவன் அந்த காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நல்ல ஐஸ்வர்யவானா ஆக வேண்டும் நான் விரும்புகிறேன். ஆனா எதுக்கு? தாராளமா கொடுக்கணும், ஏராளமா நன்மை செய்யணும், பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஐசிஐசிஐ பேங்க்ல நிறைய போட்டு வச்சிருக்கிறேன்.
அது உங்களை பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கறதுக்கு அவங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவங்கிட்ட அதிகாரம் இருந்தா அங்கே போடுங்க. ஐயா, ஆக்சிஸ் பேங்க்ல போட்டிருக்கேன், சுவிஸ் பேங்க்ல போட்டிருக்கேன். எந்த பேங்க்ல போட்டாலும் அந்த பேங்க் அந்த உனக்கு டிரான்சாக்ட் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்புறதுன்னா அந்த பேங்க்லயே போடு. இன்னும் நானும் உலகம் முழுவதும் சுத்தி வரேன். அமெரிக்கால எல்லா பேங்க் பில்டிங்கையும் பார்த்துட்டேன். டைம் ஸ்கொயர்ல போனேன். சுவிட்சர்லாண்டில் இருக்க பெரிய பெரிய பேங்க்ல எல்லாம் உள்ளேயும் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு ஆள் இல்லைனாலும் பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சிருக்கான் பேங்க்ல. எதுக்கு வச்சிருக்கான்னு கேட்டேன் என் ஃப்ரெண்ட. இதுக்கு சடுகுடு விளையாடுற மாதிரி விளையாடாம வச்சிருக்கான். ஒரு ஆளையும் காணுமே. என்ன அதுக்கு பேர் தான் பேங்க். நல்லா கவனிங்க. ஜெர்மனில பெரிய பெரிய பேங்க் பார்த்துட்டேன். இங்கிலாந்துல போய் பெரிய பெரிய பேங்க்ல பார்த்தேன். இன்னும் பரலோகத்துக்கு டிரான்சாக்ட் பண்ற மாதிரி ஒருத்தனும் கொடுக்க மாட்டேங்கிறான். எக்ஸ்சேஞ்ச் பூரா இங்க இருந்து இந்தியாவுக்கு அனுப்புறான், இங்க இருந்து இலங்கைக்கு அனுப்புறான், இங்க இருந்து நேபாளத்துக்கு அனுப்புறான். ஆனா ஒருத்தனும் பரலோகத்துக்கு டிரான்சாக்ட் பண்ற மாட்டேங்கிறான். ஆனா பாதாளத்துக்கு அனுப்புறான். தெரியுமா? நீங்க சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா சைனீஸ் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. என்ன கொண்டாடுவான் தெரியுமா? நிறைய தீ போட்டு அங்க டிவி மாதிரி பெட்டியில, அட்டை பெட்டியில செஞ்சு அதுல போடுவான். பணம், பொய்யான பணம், கவுண்டர் ஃபீட் நோட்டு மாதிரி பேப்பர்ல அடிச்சு அதுக்குள்ள போடுவான். நான் என்னடா செய்றீங்க கேட்டேன். எங்க தாத்தா அங்க டிவியில் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு அனுப்புறேன். இதெல்லாம் இந்த உலகத்துல தான் நடக்கும். பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது ஐஸ்வர்யவான்கள் ஆகுவது நல்லது. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில 90% 90% இஸ் a big man. நான் சொன்னேன் 100 வீடு கட்டி விற்கிறார் ஒரு வருஷத்துல. சுவிட்சர்லாந்துல ஒரு 100 வீடு கட்டிக்கிறார். அவரு நியூசிலாந்துல இப்பதான் ஒரு 10,000 ஏக்கர் வாங்கினாரு. இந்த தடவை நான் போயிருக்கும் சொன்னாரு, நியூசிலாந்துல இருக்கிற 10 பேர்ல நான் தான் டாப்பா இருக்கிறேன். ஆனா தனக்கு வர்ற 90% ஊழியத்தை கொடுக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? அவங்க வீட்டுக்கு நான் போய் பார்க்கிறேன். சாதாரணமா வாழ்றாங்க, சாதாரணமா வாழ்றாங்க. இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு கொடுக்குறான்னு சொல்லல, உலகத்தை எல்லா ஊழியத்தையும் கொடுக்கிறாரு, ஏராளமா கொடுக்கிறாரு. சாதாரணமா வாழ்றாரு, சாதாரண. இஸ் an ordinary. you ask my wife. நாங்க அநேக நேரங்கள்ல அவங்க வீட்டில் பல நாட்கள் தங்கி இருக்கிறோம். அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு துணி துவைப்பாங்க, அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு துணி அயன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல 10 காசு வந்துட்டு அந்த அம்மாவை கையில பிடிக்க முடியாது. எங்க வீட்டுக்காரரு டோஹால இருக்கிறார். அந்த அம்மா படுத்துற பாடு, அவ காலையில் ஒரு காஞ்சிபுரம், சாயங்காலம் ஒரு காஞ்சிபுரம், காஞ்சிபுரமே நீ கெட்டாய் போ. அந்த மனுஷி நியூசிலாந்துல இப்ப நான் 10,000 ஏக்கர் வாங்கினார். இப்ப நான் 10 பேர் நியூசிலாந்துல இருக்கிற 10 ஃபார்மிங் வச்சிருக்கிறதுல டாப் மேன். ஒரு பெரிய காட்டை வாங்கி அங்க மரத்தை வெட்டி சீனாவுக்கு அனுப்புறாரு. நான் எவ்வளவு உமக்கு லாபம் கிடைச்சுன்னு கேட்டேன். $1.5 மில்லியன். அவருடைய மனைவி, நான் அவர் வீட்டுக்கு போனா என் துணியை தோச்சு என்னை அயன் பண்ண விடாது. அயன் பண்ணி என் ரூம்ல கொண்டு வைக்கும். அதான் என் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அலட்டிக்காத ஆளு. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிச்சிட்டு போவோம். வெயில் அடிக்கலனாலும் வீட்டுக்குள்ளேயும் கொடை பிடிப்போம். நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க ஐயா, யோசித்து பாருங்க. மன விருப்பத்தின்படி உனக்கு செய்றேன். ஆண்டவர் சொல்றார் எரேமியாவை பார்த்து, உன் மன விருப்பத்தின்படி செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு என்ன வேணும்? இறைச்சி தானே வேணும். உனக்கு ஆசையா இருக்கா இறைச்சி சாப்பிடணும்னு? மண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப புளிச்சு போச்சா? நான் உனக்கு இறைச்சி தானேன். இறைச்சி எப்படி தருமே? ஒரு நாளைக்கு தர மாட்டேன், 1 மாசம் வாயில போய் மூக்கில வர்ற அளவுக்கு. ஆனா வசனம் சொல்லுது, நேரம் இல்ல, வேகமா போக வேண்டியிருக்கு. வசனம் சொல்லுது, அவர்கள் கேட்டதை கொடுத்தார், வாயில இருக்கும்போது பின்னால அடியும் கொடுத்தார். பக்கத்துல இருந்தோம். ஆண்டவர் கேட்டதை கொடுப்பாரு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவர் கேட்டதை கொடுப்பாரு, நீ இச்சித்ததையும் கொடுப்பாரு, வாயில இருக்கும்போது பின்னால அடியும் கொடுப்பாரு. ரெண்டுக்கும் ரெடியா இருந்துக்க. ஹலோ
ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? இந்த மனுஷனை எங்க தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலும் தெரியல. நாங்க இங்க கடுற காடு பத்தாதா, வேலை போகுமா இருக்குமான்னு இருக்கோம். இவர் என்னடானா இவர் வேற இந்த வேற போட்டு போறாரு. நீ ஐஸ்வர்யவானா பிரியமானவனே, நாத்துமா வாழ்கிறது போல நீ வாழ்ந்து சுகமா இருக்கணும் தான் நம்ம ஜெபம் பண்றேன். ஆனா எதுக்கு ஜெபம் பண்றேன் தெரியுமா? என் இந்தியா சந்திக்கப்படாதா. ஏனென்றால் நான் ஒரு பாடல் இப்படி எழுதினேன். வருக இந்நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருக இந்நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும் பூதலம் எரியும், பூமி அழியும் பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு. நித்திய ஜீவன் தர ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. தெரிந்தவர் பாடலாமா? வருக இந்நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருக இந்நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும் பூதலம் எரியும், பூமி அழியும் பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு. நித்திய ஜீவன் பெற ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. வாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு. நித்திய ஜீவன் பெற. வாசிக்கலாம் 37ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 11:37 38 வாசிக்கலாம். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாய் இருப்பதற்காக, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்பா மறந்துடாதீங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யெரொபெயாம், நீ வேலைக்காரன் தான், நீ சாதாரண ஆளுதான், உங்க அம்மா விதவதான், நீ அப்பா முகத்தை பார்க்கலடா, உனக்கு அப்பாவுடைய அன்பு கிடைக்கல. ஆனாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன், ராஜாவா இருக்கிற தெரிந்து கொண்டேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளை இட்டதை எல்லாம், நான் உனக்கு கட்டளை இட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு, நீ கேட்டு கை கொண்டு, நீ என் வழிகளில் நடந்து, நீ என் வழிகளில் நடந்து, என் தாசனாகிய தாவீது செய்தது போல, என் தாசனாகிய தாவீது செய்தது போல, என் கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் உன் கூட இருப்பேன். நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். உனக்கு தருவேன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களாமா? ரோட்ல போயிட்டு இருந்த ஆளை பிடிச்சி
வேலைக்கு போயிட்டு இருந்த ஆளை பிடிச்சி 10 கோத்திரத்தை கொடுத்து, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, உன்னை ராஜாவா வச்சிருக்கேன்ப்பா, உனக்கு நிலையான வீடு, a house which will never be destroyed as I did for David. தாவீது அவன் எனக்கு கெட்டணும்னு சொன்னா, அதனால தான் அவனுக்கு நிலையான வீடு. நீ அப்படிலாம் சொல்லாம இருக்கும்போதே உனக்கு I give the promise, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், உனக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னையா மேன்மை வேணும்? இதை விட என்னையா மேன்மை வேணும்? இப்போ அங்க சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். யெரொபெயாம் 10 கோத்திரத்துக்கு ராஜாவாயிட்டான். அடுத்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க, எல்லாவற்றையும் பேசுறதுக்கு நேரம் இல்ல. 10 கோத்திரத்துக்கு ராஜாவான அந்த யெரொபெயாம் இப்ப என்ன செய்யறான் பாருங்க, வாசிக்கலாம். 26வது வசனம், 12வது அதிகாரத்தின் 26வது வசனம். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். என்ன பயம் வந்துருச்சு? என்ன பயம் வந்துருச்சு? கொடுத்ததை புடுங்கிக்கிடுவானுங்களோ, வந்தது வந்த மாதிரி போயிருமோ? கர்த்தர் தான் கொடுத்தாரு, இவனுக்கு பயம் உள்ள வந்துட்டு. என்ன பயம் வந்துட்டு? கையில கிடைச்சது கை கெட்டினது வாய் கேட்டாம போயிருமோ? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ளயும் அப்படி இப்படி பயம் வரத்தான் செய்யுது. கை கேட்டினது வாய் கேட்டாம போயிருமோ? திரும்ப எல்லாரும் போயிட்டா என்ன செய்யறது? ஹலோ, திரும்ப எல்லாம் போயிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே, ஏன்னா அங்க ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்னும் ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இப்போ நிறைய பாஸ்டர்ஸ்க்கும் இதே கவலை தான். அந்த ஸ்பெஷல் மீட்டிங் போயினா அந்த சபைக்கு போயிட்டான்னு என்ன செய்யறது? நான் உண்மைதானே சொல்றேன், உங்க பாஸ்டர் நல்லவரா இருக்கிறார். வாழெல்லாம் கூட்டு வச்சு அவங்களையும் ஜெபம் பண்ண வச்சு அவங்க சீடியும் ஜெபம் பண்ணி டெடிகேட் பண்ணி ஏதாவது நடக்கட்டும்னு சொல்றாரு. ஐ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராட் ஹார்ட். ஆனால் நிறைய பாஸ்டர் மற்ற கூட்டத்துக்கு போன அகஸ்தின் ஜெபக்குமார் என்ன பெரிய வில்லனா? அவர் கூட்டத்துக்கு போனீங்க அங்கே ஒட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு நீ பெத்தா ஏன்பா போறான்? என் பிள்ளை என்னைய கல்லறைக்கு போறது வரைக்கும் எப்படித்தான் கூப்பிடும் சொல்லுங்க? வாடகைக்கு வாங்கின பிள்ளை என்ன சொல்லும்? வாடகைக்கு வாங்கின பிள்ளை தந்தானே துதிப்போமே. என்னைய செக்ரட்டரியா வச்சா இங்க இருப்பேன், இல்லைன்னா அங்க கூப்பிடுறான் போயிருவேன். என்னை ட்ரெஷரரா வச்சா இங்க இருப்பேன், இல்லைன்னா போயிருவேன். பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் பாஸ்டர். இருங்க பிரதர், இங்கே இருங்க. நீர் என்னையா ஒரு நாள் கூட மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீரு? மைக்கு கொடுத்தாதான் இருப்பான். புள்ள அப்படி கேட்க மாட்டான். அப்பா உங்களை விட்டு நான் எங்கப்பா போவேன்? நீர் தானே பெத்தீரு. குளிக்குள்ள போற வரைக்கும் நீர் தான் அப்பா. நீ பிள்ளைய பெத்து வீட்டை கட்டுனா, இவன் ஊர்ல இருக்கிற பிள்ளைய ஆஸ்பத்திரியில போய் திருடி உள்ள வச்சிருக்கான். எவனோ பெத்து போட்டத திருடி உள்ள வச்சுக்கிட்டு போயிடாத, அந்த கூட்டத்துக்கு போயிடாத, அவர் சீடியை கேட்காத, இவர் டிவிடியை கேட்காத. இந்த டிவிடியை நிறைய பேர் கேட்டியனே திட்ட போறாங்க. பரவாயில்ல, உண்மைதானே சொல்றேன், நடக்கிறதானே சொல்றேன். தமிழ்நாட்டில் நடக்குது, வெளிநாட்டில் நடக்குது, உள்நாட்டில் நடக்குது, வெளிநாட்டில் நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது. நடக்கிறது தானே யோசித்து பார்த்தான். ஏன்னா அங்க பண்டிகை இருக்குது, அங்க எருசலேம். இதனால அநேக பாஸ்டர் தங்களுடைய சபையிலே சர்க்கஸ் காட்டுறோம். ஏன்னா சர்க்கஸ பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு. ஹைதராபாத்ல ஒரு பெந்தேகோஸ்தே சபையில பியூட்டி பெருகிற நடக்குது. பியூட்டி கண்டெஸ்ட் சபைக்குள்ள
அழகா உடுத்திட்டு பாதி காட்டு மீதி பியூட்டி கண்டெஸ்ட் நடக்குது. கேட்டா இடையில 2 பைபிள் குயிஸ், அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல். ஐ ஹவ் காட் a photo proof. Listen, அதனால தான் யெரொபெயாம் இவன் அங்க போயிருவான்ட்டு பெத்தேலிலையும் தானிலையும் கண்ணு குட்டி வச்சு விட்டா. இங்கேயும் பண்டிகை உண்டு, இங்கேயும் உண்டு. வாசிங்க சிஸ்டர். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், ரொம்ப வருத்தம். இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்க தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அடுத்த வசனம், அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் அழைப்பு பெறாத அங்கீகாரம் பெறாதவர்களையும் ஊழியக்காரராய் ஏற்படுத்தி ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். போதும் இன்னும் ரொம்ப வாசித்தா எனக்கு ரொம்ப வயிறு எரிய ஆரம்பிச்சு. நல்லா கவனிங்கய்யா. யெரொபெயாமே உன்னை நம்பி கர்த்தர் 10 கோத்திரத்தை கொடுத்து உனக்கு நித்திய வீடை கெட்டினாருங்கிறத மறந்துட்டாயா? உன் கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே. உன் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து விட்டு, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து விட்டு, கர்த்தர் கொடுத்த உன் நன்மைகளை மறந்து விட்டு போயிருமோ இதை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீ யோசனை பண்ணி, நீ கண்ணுக்குட்டி உண்டாக்கி, நீ ஈனமானவர்களை நியமித்து ஜனங்களை திசை திருப்புகிற யெரொபெயாமே, கவனிங்கம்மா. மறுபடியும் உங்களை பார்த்து பேசுறேன். உன்னை உயர்த்தி மகிழ்கிற நல்ல ஆண்டவர். உங்க ஊர்ல இருந்து 100 பேர் விசாவுக்கு போட்டிருப்பாங்க, ஒருத்தன் கிடைச்சா உங்களை மட்டும் கொண்டு வந்திருப்பாரு. இங்க வந்த இடத்துல உங்களை உயர்த்தி மகிழ்கிறார். எத்தனை நன்றி எறிதலாய் வாழ்கிறாய். அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக உன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி என் கையிலிருந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீ உபாயங்களை உண்டாக்குகிறாயோ? உனக்கும் யெரொபெயாமுக்கும் வித்தியாசம் இல்லை. Today many people, because of the blessings given by God, I am not questioning that. தேவன் தந்த ஆசீர்வாதம் தான், அதை நான் கேள்வி கேட்கவில்லை. தக்க வைத்துக் கொள்வதற்காக அதையே விக்கிரமாக மாற்றி கர்த்தரின் வழிகளை விட்டு விலகி போறது. ஒரு பாஸ்டர்ட்ட ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் தசம்பாகம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்னு சொன்னான். அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவர் ஆசீர்வதிச்சிருக்க ஒரு வேலை தந்திருக்கு சோத்திரம். ஒழுங்கா பைபிள் ஸ்டடிக்கு வருவார், ஒழுங்கா ஊழியத்துக்கு வருவார். வெளி ஊழியத்துக்கு 3 நாள் வந்துடுவார். பைபிள் ஸ்டடிக்கும் ஒழுங்கா வந்துடுவார், ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்துடுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருக்கு தங்கிச்சு, வியாபாரம் பெருசாச்சு, ஏராளமான வேலையாட்களை வச்சு 10 இடத்துல கடை ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு 10 வாரத்தில் 1 வாரம் தான் வருவார். ஆனால் தசம்பாவம் ஒழுங்கா கொண்டு வருவார். பாஸ்டர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவர் 10 கடை தசம்பாவம் கொடுக்கறதுக்காக சோத்திரம், ஆனா 1 கடை மாத்திரம் இருக்கட்டும், 9 கடையும் புடுங்கி கொள்ளும் ஆண்டவரே. நல்ல பாஸ்டர். சில பாஸ்டர்னா 10 கடை பிரதர் நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுத்தாலும் போதும் சோத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல பாஸ்டர். இவர் 1 கடை இருக்கும்போது உங்க தேடி தேடி வந்தாரு. இப்ப 10 கடை இருக்கனால அங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு நேரமே இல்லை ஆண்டவரே. இவர் கர்த்தரை தேடாம போயிட்டதுனால இவர் பணத்தை கொண்டு குப்பையில போடும், இவரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிச்சார். பிரதர், sometimes we try to bribe God to blind him. தேவனுக்கு என்னத்தையோ ஜாஸ்தி கொடுத்து அவர் கண்ணை அடைச்சிடுற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஓவர் டைம் நான் தசம பாகம் கொடுக்குறேன். இது உனக்கு நீ வந்து சர்ச்சுக்கு போகாம பாஸ்டர் ஓவர் டைம் பாஸ்டர்
ஓவர் டைம் பாஸ்டர். நல்ல கவனி, உன் ஆசீர்வாதமே உனக்கு விக்கிரகமாக மாறி போக முடியும். கையில் இருக்கும் கையை பக்கத்தில் உன் கையை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதமே விக்கிரகமாக மாறி உனக்கு கண்ணியாகிவிடும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வேதம் முழுவதும் ஒரு பெயர் சொல்லப்பட்டு, தாவீது நடந்த வழி என்று ஆண்டவர் எப்பொழுதும் தாவீது நடந்த வழியை சொல்கிறார். அதே மாதிரி மோசமான ராஜா வரும்போது யெரொபெயாமின் பாவங்களில் இருந்து விடவில்லை, யெரொபெயாமின் வழியில நடந்துகிறான். கண்ணீரோடு கூட சொல்லுவேன், வேதனையோடு கூட சொல்லுவேன், தேவன் தான் உன்னை நம்பி தந்தார். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. மறுபடி பாட போறோம், தெரிஞ்ச பாட்டு, நல்ல பழக்கப்பட்ட பாட்டு பாட போறோம். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஆண்டவராய் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாழுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன், என் நுகத்தடியை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், பைபிளை திறக்காமலே. நான் எப்படி மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர். பக்கத்தில் இயேசு மனத்தாழ்மை உள்ளவர். அதை கொடுக்கிறது தான் கூப்பிட்டாரு. சொல்லுங்க, அதை கொடுக்கிறது தான் கூப்பிட்டாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா மனத்தாழ்மை மட்டும் தெரியாது. நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். பீகார்ல போன டிசம்பர் மாசத்துல நாங்க ஊழியர்களா கூடி 3 நாள் உபவாசிக்கிறது வழக்கம். ஒவ்வொரு டிசம்பர்லையும் 27, 28, 29 அந்த கூட்டத்துல ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவர் என்னைய வந்து கையை பிடிச்சி முத்துறாரு. நான் சொன்னேன், நீர் யாரியா, நீர் ஊழியக்காரன்ல, நீ எங்க வந்த? சொன்னாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர்னுட்டு, உங்களை பார்க்கறதுக்கு இதுதான் முடியும், மற்ற நேரம்லாம் உங்களை பார்க்க முடியல, உங்களை பார்க்கணும்னு வந்தேன்னாரு. நான் சொன்னேன், யாரு என்னன்னு கேட்டேன். அவர் தான் கதையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, 35 வருஷமா எங்க ஊர் பக்கத்துல ஊர்ல இருக்கிற சாதுடைய காலை கழுவி நான் குடிச்சாள், வேற தண்ணியே குடிச்சது கிடையாது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நீங்கெல்லாம் ஃபில்டர் வாட்டர் குடிப்பீங்க, எங்க ஆளு சாது கழுவி குடிக்கிறான். எங்க ஊர்ல நிர்வாண சாமிகளை பாலால கழுவி குடிக்கிற பெண்களை நீங்க பார்க்கலாம். நீங்க அலகாபாத்துக்கு வந்தாலும் சரி, வாரணாசிக்கு வந்தாலும் சரி, 5000 நிர்வாண சாமி இந்த கங்கையில முழுகின பிறகு அந்த தண்ணியை தான் ஓரி குடிச்சா பரலோகம் போறான்னு நம்புற ஆட்கள் இருக்கிறான். ஐயா, நல்லா கவனிங்க, என்கிட்ட வீடியோ கிளிப்பிங் இருக்கு, நீங்க வேணா போட்டு பார்க்கலாம். அது பிரதர் எபனேசர் வீட்டில் இருக்குது, அவருடைய மகன் ஸ்டீவிட்ட போட்டா காட்டுவான். நல்லா கவனிங்க, அங்க இருக்கிற சாமியாருங்க பிணத்தை வெட்டி அந்த பச்சை மாமிசத்தை திங்கிறத இன்னைக்கும் செய்யலாம். நீங்க சன் டிவியில கூட பார்த்திருக்கலாம். லிசன், அந்த இதுல ஒரு மனுஷன் வந்து 35 வருஷமான வேற தண்ணியை குடிச்சதுல எங்க ஊர் பக்கத்துல இருக்க சாமியார் காலையே கழுவி அந்த தண்ணியை குடிச்சேன். இப்ப நான் கேட்டேன், இயேசு இடத்துல எப்படி எப்ப வந்த? உங்க ஆளு ஒரு டிராக்ட் கொடுத்தாரு, அதுல ஒரு படம் போட்டிருந்தது, ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவுற மாதிரி. எனக்கு ஒரே அட்ராக்ஷன்.
யார் காலை கழுவுறன்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரு, ஏசு தம்முடைய சீஷனுடைய கால்களை கழுவுறான்னு. நான் கேட்டேன், ஏசு யாருன்னுட்டு. அவர் சொன்னாரு, ஏசு பரவி குருடனுடைய கண்களை திறந்தவர், செத்து போன லாசரு 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினவர், முடவன உயிரோடு எழுப்பினவர், செத்து உயிரோடு எழுந்த அந்த ஏசுன்னு சொன்னாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். அப்படிப்பட்ட அவர் தானே குருவா இருக்கணும். குரு கால கழுவுனாங்களா? சீஷன் குரு சீஷன் கால கழுவுறாரு. அந்த இயேசு தான் எனக்கு வேணும். எந்த குரு காலையே கழுவி நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் காலையும் கழுவுற தாழ்மை உள்ள ஒரு ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான். கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நானும் இந்த உலகத்துல தாழ்மையா நடந்து காட்டா எந்த மனுஷனை இழுக்க முடியும்யா? எந்த மனுஷனை இழுக்க முடியும்? நமக்கோ கொஞ்சம் காசு வந்தா போதும், கொஞ்சம் பதவி வந்தா போதும், கொஞ்சம் பெரிய வசதி வந்தா போதும், நம்மளை கையில பிடிக்க முடியாத இருமாப்பு பெருமை. இயேசு என்ன சொன்னார்? மனத்தாழ்மையை இடத்துல கற்றுக்கொள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. நான் ஒரு செய்தி பேசியிருக்கேன், தாழ்மையின் தாற்பயம். கேட்டு பாருங்க, அதுல சொல்லியிருக்கேன் நான் என்ன தாழ்மை என்னன்ட்டு. ஆண்டோட்ட சொல்லுங்க, ஆண்டோட்ட சொல்லலாமா? ஆண்டவரை என்ன வசதி பெருகினாலும் சரி, என்ன வாய்ப்பு பெருகினாலும் எனக்கு தாழ்மையின் சிந்தையை தாங்க சுவாமி. எனக்கு பெருமை வந்துட வேண்டாம். பெருமை சாத்தானுடைய சரக்கு. அதனால தான் அவனை மேல இருந்து கீழே தள்ளி போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் விட மாட்டேங்கிறான். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சுக்கொள்ளுங்க. அவன் சரக்கு நமக்கு எதுக்குங்க? அவன் சரக்கு நமக்கு எதுக்குங்க? பெருமை சாத்தானுடைய சரக்கு, சாத்தானுடைய சரக்கு, சாத்தானுடைய சரக்கு. அவன் சரக்கு எனக்கு வேண்டான்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் பேர் பாதி இருக்கட்டும் சொல்றீங்க. கொஞ்சம் இருக்கட்டும், அவன் சரக்கும் கொஞ்சம் இருக்கணும்ல. சாத்தானுடைய பெருமை என்கிற சரக்கு எனக்கு வேண்டான்னு சொல்ல நல்ல ஓங்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப பாடலாமா? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே. பாடுங்கள். சேவை தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்தருவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நல்ல கவனிங்க. தாழ்வில இருந்த ஒரு வேலைக்காரனை தூக்கி ராஜாவாக்கி தாவீதின் பேரனுக்கு 2 கொடுத்துட்டு இவனுக்கு 10 கொடுத்து மகிழ்ந்த ஆண்டவரை ஏமாத்திட்டான். ஜனங்களை விக்கிரகத்துக்கு பின்னதாக போக வச்சுட்டான். ஜனங்கள் மறந்திருந்த கண்ணுக்குட்டியை வணங்க வச்சுட்டான். ஜனங்கள் விட்டிருந்த காரியங்களை மறுபடியும் மாட்டி விட்டுட்டான். ஆண்டவரை ஏமாத்திட்டான். என் அருமை ஜனமே, காரணம் என் கையில வந்தது போயிருமோ என்கிற பயம், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போயிருமோங்கிற பயம். சிலருக்கு ஆண்டவர் பரிசுத்தாவின் மரங்களை கிருபையா கொடுத்திருப்பாரு, எடுக்கப்பட்டு போயிருமோங்கிறதுல ஜாலராடிப்பான், சாகசம் பண்ணுவான், லைட்டு போடுவான். என்ன பயம்? ஜனங்கள் போயிருவாங்களோங்கிறதுக்காக சும்மா நாத்துக்கும் தீர்க்க தரிசனம் அடிப்பான்.
கிளவிய பார்த்து சொல்லுவோம் உனக்கு 2 பிள்ளை பிறக்க போகுதுன்னு, குமரிய பார்த்து சொல்லுவோம் உனக்கு 4 கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஏன்னா ஜனங்கள் போயிருவாங்க. இப்ப நான் இந்த நேரத்தில் வந்து 2 தீர்க்க தரிசனம் சொன்னேன்னு வைங்க, 2 பேருக்கும் பழிச்சிட்டுன்னு வைங்க, அடுத்த தடவை வந்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அப்ப ரொம்ப அபிஷேகத்தில் இருந்தார், இப்ப இல்லாம இருக்கிறாரு, அதனால நான் 4 அபிஷேகம் இருக்கிற மாதிரி ஒரு சரடு அடிச்சுட்டு போயிடணும். அப்படிதான் நிறைய பேர் சரடு விடுறான், நம்மளும் ரீல் சுத்திக்கிட்டு இருக்கோம். மறந்து போகாதீர்கள், மறந்து போகாதீர்கள். தேவனுடைய அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதவைகள். தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பும் கிருபையின் வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகள் ஐயா, மாறாதவைகள். இன்னும் ஒரே ஒரு காரியத்தில் சொல்லி முடிக்கிறேன். என்னதானாலும் நமக்கும் ஆசை இல்லாமலாம் இருக்கும் நம்மளை எல்லாரும் நினைக்கணும்னுட்டு. நம்ம வீட்டை விட்டு புறப்படும்போது என்ன சொல்றோம்? நினைச்சீங்க நினைச்சீங்க அப்படிதானே சொல்றோம். சொல்றோமா இல்லையா? மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. யாரையாவது புது ஒரு 5 வருஷம் முன்னால் பார்த்தா என்ன ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா, என்ன இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க? உங்க வீட்டுல உங்க கையால காப்பி போட்டு குடிச்சு, காப்பி வாங்கி குடிச்சா அண்ணன் நான் தான். எத்தனை பேர் காப்பி குடிச்சான்? எத்தனை பேர் இப்படி வந்து கேட்பாங்க, என்னைய மறந்துட்டீங்களா, மறந்துட்டீங்களா? மனுஷனுக்கு இருக்கிற இன்னொரு காரியம், மறந்துடுவாங்களோ. அவன் ஓட்டத்துல ஓட முடியாம இருக்கிறது காரணம் என்னைய மறந்துடுவாங்களோ. என் கூட தனசிங் ஒரு பையன் படிச்சான், இப்ப எங்க இருக்கிறான்னு தெரியல. அவனுக்கு எல்லா ஓட்ட பந்தயத்திலையும் பங்கு பெறுவான். தூத்துக்குடியில எங்க ஓட்ட பந்தயம் இருந்தாலும் போவான். ஆனா ஒரு நாளும் ஜெயிச்சது இல்லை, கடைசியா தான் வரும். நான் கேட்டேன், டேய் ஒரு ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறது ஏன்டா ஓடுற? அவன் சொல்லுவான், டேய் உனக்கு தெரியாது, எப்பவும் ஓட்ட பந்தயம் நடக்கும்போது 3 பேரை பார்ப்பாங்க. முதல்ல ஓடுறவன் யாருன்னு பார்ப்பாங்க, 2வது ஆளையும் பார்ப்பாங்க, ஏன்னா இவன் ஒருவேளை முந்திடுவான்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் யார் வரவன் என்னைய பார்க்கணும்னு நான் ஓடுறேன். சிலர் எதுக்கு ஓடுறீங்க? எல்லாரும் பார்க்கணும். ஒரு நாளும் ஜெயிச்சதில்லை. அதுக்கு பிறகு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், எங்க ஓடுனாலும் சரி அவனுக்கு ஒரு முறுக்கு மாலையை போட்டு விட்டுருவோம். ஒரு வடை, மெது வடை, ஒரு பருப்பு வடை, ஒரு உளுந்து, ஒரு முறுக்கு, அதை ஏன்னா அவனுக்கு பேரை எங்க ஸ்கூல்ல வச்சிருக்க பேரை வடை. அவன் அதையும் சாப்பிட்டு நிறைய கிறிஸ்தவ வடை மாலை போட்டுட்டு ஓடுறான். பக்கத்துல கை பிடிச்சணும், உங்களை சொல்லல, கிடைச்சத அனுபவிச்சுக்கிட்டே ஓடுறாரு. எதுக்கு ஓடுறப்பா? நினைக்கணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் நினைக்கணும். நல்லா கவனிங்க. அதுக்காக ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான். வாசிக்கலாம். சங்கீதம் 49 10, 11 வாசிக்க பார்க்கலாம். ஞானிகளும் மரித்து, ஞானிகளும் மரித்து, அஞ்ஞானிகளும் நிர்மூடரும், அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும், நல்ல கவனிங்க, தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும், தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். மெமோரியல். நான் செத்து போனாலும் என் பேரை யோசிக்கணும் இல்லையா? அதனால ஜெபக்குமார் பவனம், ஜெபக்குமார் பவனம். அவர் என்னத்தையாவது எழுதி கல்லுல போட்டு வச்சிருக்கியா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, உங்களுக்கு தான் சொல்றாரு. நீங்க பீகார்ல வந்து பாருங்கய்யா, 120 பள்ளிக்கூடம் கட்டிக்கிறீங்க. பை காட்ஸ் கிரேஸ் 120 பள்ளிக்கூடம். சில பள்ளிக்கூடங்கள்ல 4 மாடி கட்டடம் கட்டியிருக்கோம். சோத்திரம். பெரிய ஆஸ்பத்திரி கட்டியிருக்கோம், ஆலயங்களை கட்டியிருக்கோம். ஒரு இடத்துலயாவது ஒரு கல்லு கிடையாது. இவர் கொடுத்தாரு, இவர் தலைவரா இருந்தாரு, இவர் செக்ரட்டரியா இருந்தாரு, இவர் ரிபன் வெட்டினாரு, இவர் கத்திரிக்கோல் பிடிச்சாரு, ஒண்ணும் கிடையாது.
ஒண்ணும் கிடையாது. ஏன்னா மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் கனமும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் கனமும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை அசைத்து ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. நல்ல கவனிங்க. வட இந்தியாவிலேயே பெரிய ஆடிட்டோரியம் கட்டியிருக்கும். டெல்லியை விட்டுட்டு வட இந்தியா மாநிலங்களிலேயே கான்கிரீட் போட்டு 7000 பேரை உள்ள உட்காரக்கூடிய பெரிய ஆடிட்டோரியம் கட்டிருக்க பேசுகிறார். புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். எப்படி இருந்தது யார்ட்டையும் சொல்லாம, எங்களுடைய தேவை சொல்லாம கர்த்தர் 75 மாசம் அதுவும் ரிசர்ச்சா இருக்கும்போது, பொருளாதார தடைகள் உலகமெங்கும் கொடிகட்டி பறந்த போது, வீழ்ச்சி இருந்த போது கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். ஆனா கல்லு வந்து பாத்தீங்கன்னா இல்லை, யாரு கட்டினா யாரு கட்டினா எந்த வருஷம் கட்டணும், ஏன்னா யாருக்கு தான் மகிமை? I want to live a life, learn to live a life which I preach. நான் பிரசங்கம் பண்ற இப்படி வாழ்றதுக்காக இதை செய்யறேன்யா. நான் செத்து மண்ணோட மண்ணா போயிட்ட பிறகு பரவாயில்ல, என் ஆண்டவர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். ஏன்னா எனக்கு வேதம் காட்டி கொடுக்கிற உண்மை பார்க்கலாம். 2 சாமுவேல் 18வது அதிகாரம், 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்கும்படியாக, நல்ல கவனிங்க, என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி, எனக்கு குமாரன் இல்லை, I couldn't produce one person. நான் ஒருத்தனை இந்த உலகத்துல பிறப்பிக்கிறதுக்கு வக்கு இல்லாம போயிடுச்சுது, எனக்கு பலம் இல்லாம போயிடுச்சுது, என்னால முடியாம போயிடுச்சுது. அதனால ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி, தனக்கென்று ஒரு இரும்பு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்தான். பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை உண்டாக்குறதுக்குரிய திறமை வேணும். ஆமா, உனக்குன்னு பிள்ளை பெக்கன்னா தான் நம்ம தான் டசன் கணக்கில் பெட்டு போடுறதுக்கு உடனே ரெடியா இருக்கிறோமே. அதை சொல்லல, அதை சொல்லலையா, அதை சொல்லல. உனக்கு ஆவிக்குரிய பிள்ளை, நீ பெத்த பிள்ளை இருக்கணும். ஒன்னால ஆண்டவருக்குள்ள வந்தவங்க தான் நீ பெத்த பிள்ளை. அப்படி பிள்ளை இல்லைன்னா நீ கள்ளத்தான் வச்சிருக்கணும். அப்சலோமுக்கு பிள்ளை இல்ல, ஒரு தூணை நிறுத்தி தான் பேரை தரிச்சுக்கிட்டான். ஏன்னா எல்லாரும் என்னைய மறந்துடுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்கலன்னா நீ 1000 கோடி சம்பாதிச்சாலும் ஒன்னிய உலகம் மறந்துடும். நம்புறவங்க மாத்திரம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சினிமா பாட்டு நான் பாடல. நல்ல கவனிங்க, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் உன்னை மறந்துடும். நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். அப்பா எவ்வளோ சாத்திட்டு போனாரு, பிள்ளை அனுபவிச்சது, பேர பிள்ளை தெருவில் நிக்குது, போயிரும். ஆனா நான் ஆண்டவருக்குள்ள நடத்தின பிள்ளைங்க கொடி கட்டி பறக்கிறாங்க. எங்க இருந்தாலும் அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். நல்லா கவனிங்க. அதனால தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு எதையாவது செய், எதையாவது செய்.
எதையாவது செய். எங்க கிட்ட ஊழியம் செய்யறதுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு யாராவது வாங்கன்னு சொல்லியிருந்தோம். நாங்க 500 பேரை எடுத்து 21 நாள் ட்ரைனிங் கொடுத்து 250 பஞ்சாயத்துல 2 பேரா போடுறதுன்னு தீர்மானிச்சு நாங்க 500 பேரை வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் கூப்பிட்டேன். 2 வருஷத்துக்கு வந்தா போதும். 250 பேர் 250 பஞ்சாயத்துல, புது பஞ்சாயத்துல, இதுவரை இயேசுவை சொல்லாத இடத்துல. ட்ரைனிங் தொடங்குறதுக்கு முந்தின நாள் ஒருத்தர் வந்து நின்னார் சென்னையில இருந்து. கை கிடையாது, ராஜரத்னம், கை கிடையாது, வந்து நின்னாரு. நான் சொன்னேன், எங்க வந்தீங்க? நீங்க தான் மீட்டிங்ல சொன்னீங்க 2 வருஷத்துக்கு வான்னுட்டு. எனக்கு என்ன செய்யறது தெரியல. வந்துட்டாரு, உற்சாகமா வந்துட்டாரு. சரி, இன்னும் அவரையும் ட்ரைனிங்ல வச்சாச்சு. ட்ரைனிங் 21 நாள் முடிச்சிட்டு அவரை 2 பேரா அனுப்புறேன். இவரை எங்க அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவருக்கு ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாது. இன்னொரு பையன் இருந்தான், அவன் தமிழே ஒரு வார்த்தை தெரியாது. கடைசியில மிஞ்சினது இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டேன், எப்பா போறீங்களான்னு. போறேன்ட்டாங்க. கங்கைக்கு அந்த பக்கம் ஒரு பஞ்சாயத்தை கொடுத்து நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு மனசுல அவங்கிட்ட கேட்டேன், அந்த பையன்கிட்ட கேட்டேன், டேய் அங்கிளுக்கு தமிழ் தெரியாது, உனக்கு அவருக்கு ஹிந்தி தெரியாது, உனக்கு தமிழ் தெரியாது, எப்படிடா சமாளிக்க? நாங்க என்ன செய்து காட்டுறோம்னு சொல்லிட்டு போயிட்டான். 3 மாசம் கழிச்சு எல்லாரையும் மறுபடியும் கூப்பிட்டு என்னென்ன பண்ணீங்கன்னா, இவனை கூப்பிட்டு கேட்டா, என்னடா பண்ணீங்க? பயங்கரமா ஊழியம் நடக்குது. பயங்கரமா ஊழியம் நடக்குதா? என்னடா செய்வேன்? அவர் வேஷ்டி கட்டுவார், 4 முளை வேஷ்டி கட்டுவார். அங்கிள் நீங்க ஒரு சைக்கிள் கொடுத்தீங்கல்ல, அவரை பின்னால தூக்கி வச்சுக்கிட்டு நான் நேர போய் அங்க அவர் பிரசங்கம் பண்ணுவாரு, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். உனக்கு தமிழ் தெரியாதடா. அவர் என்னன்னாலும் இயேசு பற்றி தானே சொல்லுவாரு. இயேசு வந்தாரு, பாவிகளை வச்சுட்டாரு, சுகமாக்குறாரு, குணமாக்குறாருன்னு சொல்லுவாரு. அவர் என்ன பேசுறாரு, நான் அதே தான் அடிச்சு விட்டுட்டேன். சரி, அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? அதுக்கு பிறகு எல்லாரும் நான் சொல்லுவேன், இவர் யாரும் கேட்டா மதராசி பாபான்னு சொல்லிடுவேன். மதராசி பாபா வந்திருக்கிறாருன்னு சொல்லிடுவேன். உடனே எல்லாரும் ஜோ பண்ணவங்களாம் அங்கிள்கிட்ட வாங்கன்னு நானே ஹிந்தியில சொல்லிடுவேன். இவருக்கு சொல்ல மாட்டார், நான் சொல்லிடுவேன். எல்லாரும் வரிசையில் நிற்பான். உடனே அவர் தான் கையிலடா காலால ஆசீர்வதிப்பார். ஐயா 2 வருஷத்துல 3 சபை உண்டாக்கிட்டாங்க ஐயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாம். பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, என்னால முடியாதுன்னு சொல்லாத. ஆமா, எப்படி ஆகிலும் நீ எதையா சொல்லி ஆகிலும். எனக்கு நியூயார்க்ல ஒரு பிரதர் தெரியும், காஸ்டா டேர், ஒரு யூதன், பயங்கர மீசெல்லாம் வச்சிருப்பாரு. அவரு முதல்ல ஒரு கூட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. வீட்டுக்கு போனாரு, எப்படிடா ஆண்டவரை சொல்லணும்னு அவருக்கு துடிச்சு, எப்படி ஆண்டவர் சொல்லணும்னு. உடனே வீட்டுக்கு போனாரு. அவங்க மச்சான் கூட இருந்தான். அவன் மச்சான் 1/2 மணி நேரம் கழிச்சு உள்ள வந்தான். வந்த உடனே கதவுக்கு ஒரு போல்ட் போட்டாரு. போட்டு இவர் பாக்ஸிங்காரரு குத்து விட்டாரு. ஒண்ணு அவன் கீழே விழுந்தான். மேல ஏறி நின்று இயேசுவை ஏற்றுக்கொள்ள கொன்னு விடுவேண்டான். ஆமா சரியப்பா அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு சிக்காகோல அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கான். கரங்களை தேடி ஆண்டவரை மயப்படுது. நான் அந்த ஆளை பார்த்தேன். பக்கத்துல அவங்க சொல்லு, அடிப்பியோ கடிப்பியோ எப்படியோ ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. நீ என்ன செய்விய? கொண்டு வாயா, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. ஏன்னா பிள்ளை பெற்றாதான் உன்னை நினைப்பான். இல்லைன்னா நீ இரும்பு தூணை வச்சுட்டு பேர் எழுதிட்டு சரோஜா தேவி பவனம், அதுதான் நிற்கும். அஜித் பவனம் இதுதான் நிற்குங்க. ஒரு பவனமும் மேல போகாது, இங்கேயே நிற்கும். என் பேரை நினைக்க மாட்டாங்களா, என் பேரை நினைக்க மாட்டாங்களா. எங்க ஊர்ல ஒரு மூதேவி இருக்கிற, அவ பேர் மாயாவதி. எல்லாரும் செத்த பிறதான் செலவைப்பாய், உயிரோடு இருக்கும்போது செலவைக்கு அக்கா கையில் ஒரு ஹேண்ட்பேக் மாயாவதி. ஏன்னா இதுக்கு பிறகு ஆட்சிக்கு வரமாட்டேன்னு அவளுக்கு தெரியும். வச்ச சிலையை ஒருத்தன் எடுக்க மாட்டான்னு தெரியும். நிறைய எல்லா ஊர்லயும் வச்சு விட்டா. 850 கோடி செலவழிச்சு வச்சுட்டா. லிசன், பக்கத்துல கை பிடிச்சாங்க, நீங்க மாயாவதிக்கு சொந்தக்காரரா? வேண்டாம் 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 வேண்டாம். இது மனுஷன், இது மனுஷனுடைய மதம். நம்ம ஆவிக்குரிய தலைவர்களும் பெரிய பெரிய பேரை போட்டு அந்த பேர்ல ரோடு, இந்த பேர்ல, இதெல்லாம் தேவையில்லையா. அங்கதான் நினைக்கணும். இயேசுவின் மெத்தட்டை காட்டிருக்கிறேன். உலக மெத்தட் அது. நினைக்கணும் நினைக்கணும் நினைக்கணும். அதனாலதான் செத்து போனா நினைவு நாள் கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க. செத்து போனவனுக்கு என்ன நினைவு நாள்? அதான் செத்து போயிட்டான்ல, திரும்ப உயிரோட வருவானா இல்லையா?
நியாய தீர்ப்பாதுக்காக வருவான். இயேசுவின் பிள்ளைன்னா கண்டிப்பா வருவான்ல. மறுபடி நினைவு நாள் என்ன? நினைவு நாள் கல்லறை திருநாள் கொண்டாடினா உனக்கு கல்லறை தான். Forget about all this nonsense. நினைவு நாள் என்னையா? நினைவு நாள் என்ன நினைவு கூறும்படி, என்ன நினைவு கூறும்படி. செத்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னும் நினைவு நாள் கொண்டாடு. எங்க தாத்தா செத்து போனார், போனார்லாம் போயிட்டாரு, நல்லது தானே. எதுக்கு ஐயா? We follow all the traditions. பாரம்பரியம், தேவையில்லாத பாரம்பரியம். இயேசுவின் மெத்தடை காட்டி கொடுக்கட்டா? ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கலாமா? ஹலோ, ஏன்னா நாளைக்கு நான் போயிடுவேன். பவுல் சொன்னார், நான் நாளைக்கு போறேன்ப்பா, அதனால ராத்திரி முழுதும் பிரசங்கம் பண்ணி செத்து விழுந்தாலும் பிரசங்கம் பண்ணி தான் முடிப்பேன். அது அவன் பவுல். அது ஒரு 5 பண்ணிட்டு நல்லா கவனிங்க. இயேசுவின் மெத்தட் எடுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இல்ல, பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்ப இயேசுவின் மெத்தட் என்ன? பிற்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது. மனுஷனுடைய நினைவு என்ன? தூணு கட்டுவான், பில்டிங் கட்டுவான், அவன் மெமோரியல் இவன் மெமோரியல் போடுவான், எல்லாம் போடுவான். அது மனுஷனுடைய மெத்தட், அது மனுஷீகம், அது மனுஷனுடைய பாரம்பரியம், அது மனுஷனுடைய வழிகள். ஆனா இயேசுவின் வழி, உன்னை நினைக்கணுமா? சரீரத்தை பிற்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பாயா? நல்ல கவனிங்க. நான் சொல்ல போற முக்கியமான ஒரு காரியத்தை கவனிங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியா போன போது கருப்பு மனிதர்கள் அவர் மரித்து முழங்காலில் நின்று மரித்த போது ராணி, இங்கிலாந்தின் ராணி, he should be brought back to England, இங்கிலாந்திலே கொண்டு வந்து அரச மரியாதையோடு அவர் புதைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன போது அங்க இருந்து வந்த அதிகாரிகள் ஆப்பிரிக்கர்களை பார்த்து சொன்னார்கள், we are going to take the body of David Livingstone. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இந்த சரீரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறோம், மகாராணியின் கட்டளைன்னு சொன்னோன்னு அந்த ஆப்பிரிக்கர்கள் அழுதார்கள். எங்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினவர் அல்லவா, எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னவர் அல்லவா, எங்களுக்கு நித்திய ஜீவனை காட்டி கொடுத்தவர் அல்லவா, எங்களுக்காக உடலையே சிங்கம் கடிச்சு தோள்பட்ட விழுந்து கடந்து எங்களுக்கு மத்தியில ஊழி செஞ்சு அவரை நீங்க எப்படி கொண்டு போவீங்க? ஒண்ணு செய்யுங்க. ராணிக்கு நாங்க ஏத்து நிக்க முடியாது, எங்கிட்ட பலன்ல ஒண்ணு செய்யுங்க. பாடியை வேணா எடுத்துட்டு போங்க, அவர் இருதயத்தை இங்கதான் புதைக்கணும். தெரியுமா? ஆப்பிரிக்காவின் காப்ரிகள் நடுவே டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மிஷனரியாக அலைந்து திரிந்து சிங்கம் கடிச்சு தோள்பட்ட விழுந்து போய் அவர் வீட்டுக்கு திரும்பும் போது அவங்க பெஞ்சாதிக்கு அடையாளம் தெரியல. யாரு வந்திருக்கீங்கன்னு கேக்குறா. பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரியல. நான் தான் டேவிட் லிவிங்ஸ்டன் உங்க அப்பான்னு சொல்ல